ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக காரைக்குடியில் கல்யாண வீட்டிலலாம் செய்யக்கூடிய ஒரு சைடிஷ் தான் செய்ய போகிறோம். வெண்டைக்காய் மண்டி. ஸோ இதை காரைக்குடியில் எப்படி பண்ணுவாங்க, அப்படி செட்டிநாடு ஃபுட்டு தான். இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் உரித்து முழுசாக இருந்தால், சின்னதாக இருந்தால் முழுசாகவும், பெருசாக இருந்தால் ரெண்டாவது கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மாங்காவையும் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாயையும் ஒரு 1/2 இன்ச் வர மாதிரி பச்சை மிளகாயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரிசியை ஃபஸ்ட்டு அரிசியை களைஞ்சிட்டு ஊற்றிட்டு, ரெண்டாவது நம்ம களைஞ்சி அந்த கழனியை எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு நல்லா வெடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். நல்லா கலர் மாறணும், இல்லைனா கோல்டன் ப்ரௌன் வரணும், நல்லா வதங்கணும் அப்படின்ற கண்டிஷன்லாம் கிடையாது. இந்த வெண்டைக்காய் மண்டியில் இந்த வெங்காயத்தை எடுத்து சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் முழுசாக இருந்தால் தான் இது பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்க நல்லாவும் இருக்கும். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாவையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி கல்யாண வீட்டில் நான்வெஜ் போட்டாலும் சரி, வெஜிடேரியன் போட்டாலும் சரி, இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாரோட கல்யாண வீட்லேயுமே இந்த இது இருக்கும். ஸோ இப்போ வெண்டைக்காவையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காவை நல்லா வாஷ் பண்ணி அந்த ஈரம் போனதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பசையாக வந்துக்கிட்டே இருக்கும். நான் மாங்காவெல்லாம் இப்போ போடலை பாருங்கள். வெறும் வெங்காயம், பச்சை மிளகா அண்ட் வெண்டைக்காய் 3 மட்டும்தான் போட்டிருக்கேன். இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்குறக்குள்ளே நம்ம ஊற போட்டு வச்சுருக்க புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு பொருளாக நம்ம சேர்க்க போகிறோம். இந்த வெண்டைக்காய் இந்த மாதிரி வதங்கணும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா பொருளும் சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காய் மண்டியில் இன்னும் என்னெல்லாம் சேர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொச்சக்கொட்டை இருக்குல்ல, அதையும் சேர்ப்பாங்க வேக வச்சு. அப்படி இல்லைன்னா கொண்டக்கல்லையும் நல்லா ஊற வச்சு அதையும் சேர்ப்பாங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு. இந்த 3 மட்டும் தான் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு. இதெல்லாம் உங்களுடைய வெண்டைக்காவோட அளவை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். மாங்காய் ஏன் லாஸ்ட்டாக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வதக்கிறதுக்கு அதுக்கப்புறம் சேர்க்குறோம் அப்படின்னா, மாங்காய் ஒரு வேளை குழஞ்சிருச்சு அப்படின்னா புளிப்பு அதிகமாகிடும். அப்படின்றதுனால நான் கொஞ்சம் லேட்டாக சேர்க்குறோம். ஸோ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை நான் இதில் ஊற்றிட்டேன். நான் வீடியோக்காக புளியை தனியாக ஊற்றுனேன். இந்த அரிசி தண்ணியும் தனியாக ஊற்றுறேன். இல்லைனா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, புளி தண்ணியை அரிசி தண்ணியிலேயே புளியை கூட ஊற வச்சு கரைச்சி ஊற்றிடுவாங்க. இந்த மண்டிக்கே ரொம்ப டேஸ்ட் என்னென்னா, அரிசியை களைஞ்ச தண்ணி தான். நம்ம அரிசியை ஃபஸ்ட்டு களையிற தண்ணியை தூர ஊற்றிட்டு, ரெண்டாவது களையிற தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணியை ஊற்றியாச்சு. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு 3மே சேர்த்தியாச்சு. இது நல்லா கொதித்து வற்றி வரும்போது ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் மண்டி ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக அந்த மாங்காய் சைஸில் கத்திரிக்காய் கட் பண்ணிக்கணும். ஆனால் மெயின் ரெசிப்பியில் வெண்டைக்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த 3 கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.